சங்கீதம் 113. அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இங்கு தேவனை குறித்து எழுதியிருக்கிறது பாருங்க. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? சங்கீதம் 113:5 விதம் சொல்லுகின்றது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறார் நம்முடைய தேவன். எங்கு வாசம் பண்ணுகிறார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறார். அவர் உன்னதமான இடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அங்கு வாசம் பண்ணுகிற தேவன் அவர் என்ன செய்கிறாராம் பாருங்க. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகின்றார். அடுத்த வசனம், அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படிக்கு தம்மை தாழ்த்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பாருங்களேன், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் எதையெல்லாம் பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறாராம்? வானத்தில் உள்ளவைகளை பார்க்கும்படியாகவும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படியாகவும் அவர் தம்மை தாழ்த்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. அடுத்த 2 வசனங்கள் பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் அவர் உட்கார பண்ணுகின்றார். இப்போ நல்லா நான் யோசித்து பார்த்தேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் அவர் தம்மை தாழ்த்தி எங்க பார்க்கிறாராம்? பூமியில் உள்ளவைகளை பார்க்கிறார். அவர் என்ன பார்த்திருப்பார் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அவர் எங்க தாழ்மை உள்ளவங்க எங்க இருக்கிறாங்க, பணிந்த ஆவி உடையவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பூமியில பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களை அவர் தேடுவார். அப்படிப்பட்டவர்கள் மேல் அவருடைய கண் நோக்கமா இருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஏசாயா 57வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் உன்னதங்கள்ல வாசம் பண்ணா கூட அவர் கண்கள் யாரை தேடுகிறதாம்? ஏசாயா 57:15வது வசனம், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார் என்னன்னா, நான் நித்தியவாசி, பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர், ஒரு உன்னதங்கள்ல வாசம் பண்ணுகிற அவர் யார்கிட்ட வாசம் பண்ணுகிறாராம்? பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறாராம். அவர் நொறுங்கின இருதயம் உள்ளவர்களையும் பணிந்த ஆவி உள்ளவர்களையும் உயிர்ப்பிக்கும்படியாக அவர் அப்படிப்பட்டவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்ப நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் அவ்வளவு உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் அங்கிருந்து யாரை பார்க்கிறாராம்? பணிந்த ஆவி யார்கிட்ட இருக்குது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார், தாழ்மை உள்ளவர்கள் யார் என்று சொல்லி அவர் உன்னதத்திலிருந்து அப்படி பார்க்கிறாராம். அப்படிப்பட்டவர்களிடத்துல அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்துல வாசம் பண்ணும்படியாகவும் அப்படிப்பட்டவர்களை தூக்கி உயர்த்தும்படியாகவும் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகின்றார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றார். அதை செய்யும்படியாக தேவன் நம்மை பார்க்கிறாராம், பூமியில பார்க்கிறாராம். எங்க அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரிசுத்தவான்களை, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று பார்த்தால், ஆரம்பத்துல அவங்க எப்படி எளியவர்களா இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள முடியும். சாமுவேலுடைய தாய் அன்னாள் கூட இப்படி சாமுவேல் 2வது அதிகாரத்துல இதே வசனத்தை சொல்லி கர்த்தரை துதிக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளம் தேவனை துதிக்குது. இப்போ சாமுவேலை பாருங்க, ஒரு சிறு பையனாக ஆலயத்தில் கொண்டு பொருத்தனை பண்ணினதுனால அவங்க தாயார் அங்கே கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. பால் மறந்த உடனே கொண்டு சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த சாமுவேல் சிறு பையனாக இருந்தாலும் கூட எவ்வளவு பொறுமையோடு கூட தேவ சன்னிதானத்தை விட்டு அகலாத படிக்கு அங்கேயே படுத்து கொண்டான், அங்கேயே வளர்ந்தான். ஏலி ஆசாரியனாகிய ஏலி சொல்லுகின்ற வேலையெல்லாம் செய்து கொண்டு அங்கேயே இருந்தான் என்று பார்க்கின்றோம்.
அப்போ ஆண்டவருடைய உள்ளம் அப்படிப்பட்டவர்களை தேடுகின்றது. சாமுவேலை கர்த்தர் உயர்த்துகின்றார். அதே போல பாருங்க, தாவீதை பார்க்கின்றோம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகின்றார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை ஆண்டவர் நீ வான் சொல்லி கூப்பிட்டு மனுஷர்களை பிடிப்பவர்களாக உன்னை மாற்றுகிறேன் என்று சொல்லி பாருங்க, அவர் கையில தன்னுடைய சபையை கொடுக்கின்றார், தம்முடைய திருச்சபையை கொடுக்கின்றார். அவர் சொல்லுகிறார், நீ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகின்றார். பிரதான அப்போஸ்தலராக பேதுருவை மாற்றுகின்றார். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். மற்றும் ஒவ்வொருவரையும் நம்ம வாசித்து தியானிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ளலாம், எல்லாரும் எளியவர்கள் தான், எல்லாரும் எங்கே இருந்தாங்கன்னு தெரியாதவங்க தான். ஆனால் கர்த்தர் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி உயர்த்துகின்றார். வேதாகம பரிசுத்தவான்கள் மாத்திரம் அல்ல, நம்ம இன்றைக்கும் நம்ம பூமியில் சில வரலாற்று காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அநேக பெரியவர்கள், அநேக உயர் ஸ்தானத்தில் வந்தவர்களை குறித்தெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம கேட்டு அறியும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் அறிந்து கொள்ளலாம். எளியவர்களாக இருந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் கூட படிக்கிறதுக்கு லைட்டு வசதி இல்லாமல் தெரு ஓரங்களில் இருக்கிற லைட்டில் படித்தவங்க பெரிய ஆட்களாக வந்திருப்பாங்க. அப்போது ஆண்டவர் எளியவர்களை பார்க்கிறார், உள்ளத்தில் எளியவர்களை பார்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களை பார்க்கிறார். அவங்கள தூக்கி உயரத்தில் உட்கார வைக்கும்படியாக உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர் தம்மை தாழ்த்தி பூமியில் உள்ளவைகளை பார்க்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். இன்றைக்கும் தேவன் அப்படித்தான் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் பூமியில் அப்படிப்பட்டவங்க யார், என்னுடைய நான் பணிந்த ஆவி உள்ளவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தேடிட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்டவங்களை நான் விசேஷமானவர்களாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் உள்ளத்தில் பணிந்த ஆவி உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் இருதயத்தில் எளிமை உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் யாருமே என்னை புரிந்து கொள்ளலை, நான் குப்பையில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை தான் தேடிக்கொண்டிருக்கின்றார், உங்களை தேடுகிறார். அவர் உங்களை எடுத்து அவர் மேன்மைப்படுத்த அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் அவர் நிறுத்தவும் விசேஷமாக கர்த்தர் உங்களை அழகாய் பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைக்கவும் அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார். நான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், பணிந்த ஆவி உள்ளவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்குறாரு. இருதயத்தில் பணிந்த ஆவியோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அடுத்து இந்த சங்கீதத்தில் அருமையான ஒரு வசனம், அவர் மலடியை பிள்ளை தாய்ச்சியாக்கி மகிழ்ச்சியோட வீட்டிலே குடியிருக்க பண்ணுகின்றார். தேவன் அப்போ இப்படி பார்க்கிற தேவன் முதலாவது என்ன செய்கிறாராம், எளியவர்களை உயர்த்துகிறார். அப்புறம் அடுத்து இன்னொரு காரியத்தையும் செய்வார் போல. அவர் யாரெல்லாம் மலடியாக இருக்கிறாங்க, பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, நான் மலடியாக இருக்கிறேனே என்று வேதனையோடு கூட வீட்டில் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியோடே வீட்டிலே குடியிருக்க பண்ண முடியும். பிள்ளை தாய்ச்சி ஆக்கி உங்களை மகிழ்ச்சியோடு வீட்டிலே குடியிருக்க பண்ண முடியும். தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு இந்த நன்மையை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அவர் பணிந்த ஆவி உள்ளவர்களை அவர் அழகாய் அவர் உயிர்ப்பிக்கும்படியாக, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கின்றார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா? இதோ இப்பொழுது ஜெப நேரம், இப்பொழுது துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் தம்மை தாழ்த்தி வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் பார்க்கும்படியாக தம்மை தாழ்த்துகிறார் என்று எழுதியிருக்கிறது. இவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை பார்க்கும்படியாக நம்மை தாழ்த்துகிறார். பூமியை என்றால் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படியாக, பூமியில் வாழ்கின்ற மனிதர்களை பார்க்கும்படியாக அவர் எவ்வளவோ கோடான கோடி மக்களை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர்கள் மத்தியில் தம்முடைய இருதயத்தின் விருப்பத்திற்கேற்ப நடக்கிற ஒரு மனிதன் இருக்கிறானா, ஒரு மனுஷி இருக்கிறாளா என்று அவர் தேடும்படியாக தம்மை தாழ்த்தி பார்க்கிறார்.
தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகன் என்று கண்டு, ஏற்றவன் என்று கண்டு தாவீதை, ஆடுகளின் பின்னே அலைந்த தாவீதை எடுத்து தன்னுடைய ஜனத்தை அரசாளும்படியாக உயர்த்தினார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிட்டு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் அழகாய், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி தன்னுடைய சபையை அவருடைய கைகளில் கொடுத்து சென்றார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்க ஒருவேளை நான் செய்கிற தொழில் எளியது, நான் மிகவும் எளியவன், என்னுடைய குடும்பம் எளியது என்று சொல்லலாம். சாதாரண பிளம்பராக இருந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிற ஒரு தேவ மனிதனை கர்த்தர் உயர்த்தினார். அவரை கொண்டு பலத்த அசைவை ஒரு காலம் கட்டளையிட்டார். நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம். பவுல் அவர் ஒரு சிறியவர் தான். ஆனால் பவுலை கர்த்தர் ஏராளமான ஜனத்திற்கு அவர் உபயோகமாக பயன்படுத்தி மேன்மைப்படுத்தினார். உங்களை கொண்டு அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார், உங்களை உயர்த்துவார். உங்களிடத்தில் தாழ்மையுள்ள இருதயம் இருக்கா? இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பணிந்த ஆவி உடையதா இருக்குதா? நீங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்கிறீங்களா? நீங்கள் குப்பையில் இருக்கிறேன், புழுதியில் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்குது? அவர் உங்களை தூக்கி விடுவார், அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லாரும் அவரை உயர்த்துவோம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த நாள்ல உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் பணிந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஐயா, உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உமக்குரிய துதி கனம் மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் நான் பணிந்த ஆவியோடு தானே இருக்கிறேன் என்று சொல்லி இன்னும் தங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தில் நீர் வாசம் பண்ணும்படியாக இதோ இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறீர் ஐயா. இதோ உம்முடைய அபிஷேக தைலமானது ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக, ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிய பலனும் ஆண்டவரே ஆறுதலும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக. ஒரு விசை பலமாய் இறங்கி ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்புவாராக. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையின் கரம், ஆசீர்வதிக்கும் கரமாக கடந்து வருவதாக. ஆண்டவர், குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஒரு கோடி ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுங்க. ஆமென். வலியோரை அகற்றினீர், ஆண்டோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினீர்.
உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம்.